செல்வி செல்வி மீனாட்சி 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 டேய் சண்டை போடுவாடா மீனாட்சி மீனாட்சி ஏந்திரமா உங்களுக்கு என்னாச்சு? மீனாட்சி ஏந்திரமா மீனாட்சி கண்ணை திறந்து பாருமா சீக்கிரமா மீனாட்சி. பாருங்க. என்னமாச்சு இந்தாம்மா. மீனாட்சி 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 கண்ணை திறந்து பாருமா மீனாட்சி 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 ஏந்திரமா என்னாச்சு மீனாட்சி செல்வி என்ன மீனாட்சி மறுபடியும் உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி ஒரு மாதிரியா பேசுற இது நம்ம செல்வியோடதுங்க அவ காணாம போன அன்னைக்கு போட்டிருந்தாளே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஆமா இது 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 செல்வியோட கவுன் தான் இது செல்வியோட செயின் தான் சீனு சார் செல்வியோட கவுனும் செயினும் உங்ககிட்ட எப்படி வந்தது அது வந்து இது இதுங்க ஸ்ரீநிதியோடது. சின்ன வயசுல போட்டிருந்த செயினும் கவனம். டேய் ஸ்ரீநாத் இவங்க தான் என்னமோ மனநிலை சரியாம தெரியாம பேசுறாங்க. நீங்களும் என்ன அங்கிள்? இல்லைங்க இப்ப நான் எந்த குழப்பத்திலயும் இல்ல. எப்ப என் செல்வியோட செயினையும் இந்த கவுனையும் பார்த்தேனோ எனக்கு அப்பவே அந்த குழப்பம்லாம் தெளிஞ்சு போச்சு. என் புத்தி என் மனசு தெளிவாயிடுச்சு. இது என் செல்வியோட தான். இதுல வாசனை இருக்குங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு அம்மாக்கு தான் குழந்தையோட வாசனை தெரியுங்க. இது என் செல்வியோட தான். அம்மா என்னம்மா இது? அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. அம்மா அம்மா காயத்ரி காயத்ரி நில்லுமா. கடவுளே என்ன மன்னிச்சிரு, கடவுளே என்ன மன்னிச்சிரு.
என்ன மன்னிச்சிருங்க மீனாட்சி, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க முதல்ல எழுந்திருங்க காயத்ரி. உங்க செல்விதா எங்க ஸ்ரீநிதின்னு எங்களுக்கு தெரிஞ்சப்பவே அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சோம். ஆனா வளர்த்த பாசம் எங்க வாயையும் மனசையும் கட்டி போட்டுடுச்சு. ஆனா சத்தியமா சொல்றேன் பாலு, மனசை கட்டி போட்ட எங்களால மனசாட்சியை கட்டி போட முடியல. உங்ககிட்டேருந்து உண்மையை மறைச்சுட்டோமோங்கிற குற்ற உணர்ச்சி, அந்த நெருப்பு எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சுக்கிட்டே இருந்தது. அப்பதான் மீனாட்சியால தான் பொண்ணை பார்த்தாலும் அடையாளம் தெரிஞ்சுக்க முடியாது, அவங்க மனசுல இப்பவும் இருக்கிறது 3 வயசு குழந்தைதான்னு டாக்டர் சொன்னதா நீங்க எங்கிட்ட சொன்னீங்க. அந்த வார்த்தை எங்களுக்கு ஓரளவு நிம்மதியை கொடுத்தது. ஸ்ரீநிதியை பத்தி மீனாட்சி கிட்ட இப்போதைக்கு சொல்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால அவங்களுக்கு குணமாத வரைக்குமாவது ஸ்ரீநிதியோட அன்பும் பாசமும் எங்களுக்கு கிடைக்கணுங்கிற சுயநலமான எண்ணத்தோட தான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம் பாலு. ஸ்ரீநிதி காணா போனப்பதான் பெத்த அப்பா அம்மா கிட்டேருந்து குழந்தைய பிரிச்ச பாவம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நானும் காயத்ரியும் நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டோம். அந்த வேதனையிலேயே காயத்ரியோட உடம்பு மனசு எல்லாமே பலவீனப்பட்டு போயிடுச்சு. பொண்ணு காணாம போன துக்கத்தை விட யாருக்கோ பாவம் பண்ணிட்டோங்கிற பாரம் தான் அவன் மனசை அழுத்திட்டு இருக்குன்னு டாக்டர் கூட சொன்னாரு. நீங்க தொலைச்ச குழந்தைய வளர்த்து ஆளாக்கி இப்ப நாங்களும் தொலைச்சிட்டோம். அந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டோம். இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும். பாலு சார், நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நாங்க தயாரா இருக்கோம். ஸ்ரீநாத், உனக்கு முன்னாடியும் நாங்க ஒரு குற்றவாளியா தாட்டா நிக்கிறோம். உங்ககிட்டயும் நாங்க உண்மையை மறைச்சிட்டோம். அப்பா, நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எப்படிப்பா? ஏமா, எப்படி உன்னால இவ்வளவு சுயநலமா இருக்க முடிஞ்சது? என்னைக்கு உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சதோ அன்னைக்கே உங்க வீட்டு எல்லா உண்மையும் சொல்லியிருக்க வேண்டாம். அதை விட்டுட்டு சொல்லக்கூடாத காரணத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எதுவுமே நியாயம் இல்லம்மா. அவங்கள விடுங்க. அங்கிள் நல்லா தானே இருந்தாரு, அவர்கிட்டயாவது எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம்ல. நீங்க பண்ணதை என்னாலேயே மன்னிக்க முடியாது. அங்கிள் ஆட்டி உங்களை கண்டிப்பா மன்னிக்க மாட்டாங்க. இல்ல ஸ்ரீநாத், இவங்க பண்ணினது ஒண்ணும் பெரிய அநியாயமா எனக்கு தெரியல. ஆமாங்க காயத்ரி, நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் பண்ணிருக்கிறது மிகப்பெரிய தியாகம். என் குழந்தைய திருடன் இருந்து காப்பாத்தி வளர்த்து ஆளாக்கி எல்லாம் நல்லது கெட்டது செஞ்சு என் செல்விய ஸ்ரீநிதி ஆக்கிருக்கீங்களே, இது எப்படி என்னால அநியாயம் சொல்ல முடியும்? ஒரு குழந்தைய பெக்கிறத விட வளர்க்கறது தாங்க ரொம்ப கஷ்டம். என் குழந்தைய வளர்க்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அது எப்படிங்க நான் தப்புன்னு சொல்ல முடியும்? எங்க செல்விய பத்தின உண்மையை எங்கள்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் அவ மேல வச்சிருக்க பாசத்தினாலதாங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. காயத்ரி, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாசம் பெத்த பாசம்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டா நான் வளர்த்த பாசம் தான் சொல்லுவேன். அதுக்கு நிகரா இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது காயத்ரி.
பெத்தவங்க தான் குழந்தை மேல காட்டுற பாசத்துக்கு பெரிய காரணம் எதுவும் இருக்க முடியாது. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் பெக்காத குழந்தை மேல காட்டுற பாசம் இருக்கே, அது ரொம்ப உயர்வானது காயத்ரி. மீனாட்சி, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அது கொஞ்சம் கூட மாறாம அப்படியே சொல்லிட்டமா. சீனு சார், நீங்களும் உங்க மனைவியும் என் பொண்ணை காப்பாத்தி வளர்த்ததோட மட்டும் இல்லாம என் மீனாட்சி பூரணமா குணமாறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க. இதை விட எனக்கு வேற என்ன சார் வேணும்? இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன். இதுக்கு உங்களை தண்டிக்க சொல்றீங்களா? போங்க சார். அங்கிள், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இல்ல ஸ்ரீநாத், இல்ல. தப்புன்னு தெரிஞ்சதும் அப்பா அம்மாவே எதிர்த்து பேசினிய, நீதான்டா பெரிய மனுஷன். அப்போ நாங்க கிளம்புறோம் சார். மீனாட்சி குணமானதை முதல்ல சொல்ல வேண்டியது அம்மா கிட்ட தான். அது கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வரேம்மா, வரேன் சார். மீனாட்சி, வரேங்க, வரேன்ப்பா. போ மீனாட்சி. அம்மா, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வா. இந்தா துர்க்கையம்மன் கோயில் குங்குமம், நீயும் வச்சுக்க, மீனாட்சிக்கும் வச்சு விடு. மீனாட்சிக்கு வச்சு விடு. துர்க்கையம்மன் துணையோட ஊருக்கு போறோம். நீ பழைய மீனாட்சியா நல்லபடியா திரும்பி வருவ. அம்மா, மீனாட்சி, நான் தான்மா. பாலு, நம்ம மீனாட்சி குணமாயிட்டாமா. நீங்க வேண்டிக்கிட்ட துர்க்கையம்மன் நம்மள கைவிடலாமா? மீனாட்சி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படி பாலு? அம்மா, நாங்க 2 பேரும் காயத்ரி வீட்டுக்கு போனோம். இது நம்ம செல்வியோடதுங்க. அவ காணாம போன அன்னைக்கு போட்டிருந்தாளே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எப்ப என் செல்வியோட செயினையும் இந்த கவுனையும் பார்த்தேனோ, எனக்கு அப்பவே அந்த குழப்பம்லாம் தெளிஞ்சு போச்சு. என் புத்தி, என் மனசு தெளிவாயிடுச்சு. இது என் செல்வியோட தான். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு அம்மாக்கு தான் குழந்தையோட வாசனை தெரியுங்க. இது என் செல்வியோட தான். உங்க செல்விதான் எங்க ஸ்ரீநிதின்னு எங்களுக்கு தெரிஞ்சப்பவே அந்த உண்மையை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சோம். ஆனா வளர்த்த பாசம் எங்க வாயையும் மனசையும் கட்டி போட்டுடுச்சு. மீனாட்சி, அழக்கூடாதுமா, சந்தோஷப்படு. எப்படிமா? இப்ப என் பொண்ணு பக்கத்துல இல்லையே. வருவா, கண்டிப்பா வருவா. என்ன அம்மான்னு கூப்பிடுவாளா? இத பாரு, நீ அம்மான்னு தெரியாமலேயே உன் மேல பாசம் வச்சிருந்த ஸ்ரீநிதி உண்மையிலேயே நீங்க தான் பெத்தவங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப பெருமைப்படுவா, ரொம்ப சந்தோஷப்படுவா.
சந்தோஷமா இருக்குமா. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம்தான். மீனாட்சியை குணமாக்கி ஸ்ரீநிதி தான் எங்க பொண்ணு செல்வின்னு தெரியப்படுத்தின கடவுள் இப்போ அந்த குழந்தைய எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டானு நான் எங்க போய் தேடுவேம்மா? செல்வி காணாம போனதுக்கும் ஸ்ரீநிதி காணாம போனதுக்கும் காரணம் யாரு? எல்லாத்துக்கும் காரணம் அந்த கேடு கெட்ட ஜென்மம் பல்லவிதான். அவகிட்ட போய் சொல்லு. அந்த ஸ்ரீநிதிய ஓட ஓட விரட்டினியே, அந்த ஸ்ரீநிதி தான் என் பொண்ணு செல்வின்னு சொல்லு. அப்பவாவது அந்த கேடு கெட்டவளுக்கு புரியுதான்னு பாரு. இத்தனை வருஷமா இவ பட்ட கஷ்டத்தையும் நீ பட்ட வேதனையும் அவள்கிட்ட எடுத்து சொல்லு. ஸ்ரீநிதிய கொஞ்ச நெஞ்சமாவா கொடுமைப்படுத்தினா காயத்ரி குடும்பத்தையே நிம்மதி இழக்க செய்துட்டாளே. பாலு, நீ கேக்குற ஒவ்வொரு வார்த்தையும் அவளுக்கு சவுக்கடியா இருக்கணும். அப்பவாவது அந்த ஜென்மம் திருந்துதான்னு பார்க்கலாம். போ பாலு, போய் கேளு. அப்பதான் என் மனசு ஆறும்.